ஒரு கதையை தான் முதல்ல சொல்ல போறேன். சும்மா ஆரம்பிக்கிற போது எளிமையா ஆரம்பிக்கலாமே. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. என்ன கதைங்க? பாட்டி வடை சுட்ட கதை. அந்த கதை தெரியாதவங்க எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த கதையை எனக்கு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க, எங்க பாட்டிக்கு எங்க பாட்டியோட பாட்டி சொல்லியிருப்பாங்க. இப்படியே ஒரு 1000-2000 வருஷம் இந்த கதை வந்துருச்சு. பார்த்தீங்களா என்ன ஆச்சரியம்? அந்த கதை முதலில் யாரால் சொல்லப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. அந்த கதை சொல்லப்பட்ட காலத்திலே இருந்த ஒரு கல் கூட இன்றைக்கு கிடையாது. ஆனால் அந்த கதையின் சொல் இன்னமும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் கதைகளினுடைய சக்தி. இந்த கதையை எங்க பாட்டி சொல்லும் போது சத்தியமா சொல்றேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்களே வாழை திறந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். அப்படியா, பாட்டி வடை சுட்டுச்சா, அதை காக்கா திருடிட்டு போச்சா, அப்புறம் காக்காவை பார்த்து ஒரு நரி எனக்கு அந்த வடையை வேணும்ன்றதுனால காக்கா நீ பாடுன்னு சொல்லிச்சா. ஒரு கேள்வி நம்ம கேட்டிருப்போமா இந்த கதையை பத்தி? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. இன்னைக்கு பையகிட்ட இந்த கதையை சொன்னா நிறுத்துன்றோம். நமக்கா கதையை பாதியில நிறுத்தினா அப்புறம் எங்க விட்டோன்னு போயிடும். இருடா சொல்லி முடிச்சிடுறேன்டா, இரு இங்கேயே ஒரு டவுட் இருக்குன்றான். என்னடா டவுட்? நரி வெஜிடேரியனா? அது என்னவோ தெரியலையடாப்பா எனக்கு. அப்படியே இருந்தா கூட வடையெல்லாம் நரி தின்னு என்னைக்கா நீ கேள்விப்பட்டிருக்கியா? காக்கா சாப்பிடும். ஏன்னா அது நம்ம மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து மனிதர்கள் சாப்பிடுகிற எல்லாவற்றையும் சாப்பிட காகம் பழகி விட்டது. ஆனா நரி அப்படியா? போயும் ஒரு வடைக்காக போய் நரி இவ்வளவு போயெல்லாம் சொல்லி டான்ஸ் எல்லாம் ஆடுமானா எனக்கே டவுட் வந்துருச்சு. என்னடா இது 2000 ஆண்டுகளா யாருமே கேட்காத கேள்வியை இன்றைக்கு இருக்கிற இளைஞன், அவன் தான் இன்றைய இளைஞன். அவன் அப்படித்தான் கேள்வி கேட்பான். அவன் கேள்வி கேட்கிற போது அதற்கு புத்திசாலித்தனமாக பதில் சொல்லுகிற இடத்தில் நாம் இருக்கிறோமா என்பதுதான் முக்கியமே தவிர அதெல்லாம் நீ ஏன் கேட்கிற, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாதுன்னு கில்லி படத்துல பிரகாஷ் ராஜ் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது. நீ ஏன் அதெல்லாம் கேட்கிற, அதெல்லாம் கேட்கக்கூடாது. அவனுக்கு கேள்வி இருக்கிறது. ஏன் கேள்விகள் முக்கியமானவை என்றால் நல்ல கேள்விகள் எழுப்பப்பட்டால் தான் நல்ல பதில்கள் உருவாக முடியும். கேள்விகள் சரியாக இருந்தால்தான் பதில்கள் நம்மை சிந்திக்க தூண்டுகிற பதில்களாக இருக்க முடியும். நான் என்ன பண்ணினா அந்த பையன்ட்ட, சரிப்பா இதுக்கப்புறம் எனக்கு இந்த கதையை சொல்ல தெரியல, இந்த கதையை நீ சொன்னா எப்படி சொல்லு, நீயே யூ ஸ்டார்ட் யுவர் ஓன் ஸ்டோரி. ஏன்னா பாதி கதை முடிஞ்சிருச்சு. இப்போ கதை எது மட்டும் வந்துருச்சு? காக்கா மரத்துல உட்காந்து வடைய வச்சுட்டு இருக்கிற மட்டும் கதை வந்துருச்சு. நரியும் வந்தாச்சு. இதுக்கு பிறகு இந்த கதையை எப்படி எடுத்து செல்வதுன்னு நீயே ஒரு முடிவு பண்ணுன்னு சொன்ன. உண்மையில அந்த பையன் சொன்ன கதை காலங்காலமாக சொல்லப்பட்ட கதையை போலவே சுவையாக இருந்தது. அவ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னா, இந்த நரி சொல்லிச்சு காக்கா நீ பாடு. காக்கா பாடவே இல்லை. ஏன்னா சும்மா எதுக்கு பாடணும், ஏதாவது கிடைச்சா தானேங்க பாட முடியும், நான் எதுக்கு சும்மா பாடணும். நரி சொல்லிச்சு நான் டான்ஸ் ஆடுறேன் நீ பாட்டு பாடு என்று. நரி நடனமாட காக்கா பாட வடை விழுந்தது. நரி வடையை கவ்விக்கொண்டு நேரே போய் பாட்டியிடம் அந்த வடையை திரும்பி கொடுத்தது. ஏனென்றால் பாட்டி தான் அந்த நரியை வளர்த்துட்டு இருக்காங்கன்னு கதையை சொல்ற. ஏய் பாட்டி ஏண்டா போய் நரிய வளர்க்கணும்? கேள்விகள் வருகிறது. ஆனா அவன் சிந்திக்கிற பாணியில ஒரு புதுமை இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னா பாருங்க, அதுதான் எல்லாத்தையும் விட டாப். காக்கா என்ன சொல்லிச்சு தெரியுமா? அப்போ வடை போச்சேன்னு காக்கா சொல்லிச்சு. இப்ப இத்தனை ஆண்டுகளாக கேட்டு வருகிற ஒரு கதையை மாற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லாத போது அந்த கதையிலிருந்து இன்னொன்றை யோசிக்க வைக்கிறது பாருங்கள். அதுதான் மானுடத்தை செலுத்துகிற பாதை. கதைகள் இப்படித்தான் வளர்ந்து வருகின்றன. இன்னொரு உதாரணம் சொல்லிட்டா, இந்த புத்தக கண்காட்சியில் எழுத்தாளர் சுஜாதாவினுடைய நிறைய புத்தகங்கள் இருக்கும். எத்தனை ஆண்டு காலமானாலும் படிக்கிறவர்களினுடைய நெஞ்சிலிருந்து நீங்காத கதைகளை எழுதிவிட்டு சென்றிருக்கிற மாபெரும் எழுத்தாளர். இப்ப மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கிறது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய கதை தான் அது. பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் வனத்துக்கு போயிருந்தாங்க இல்லையா? காட்டுல இருந்த போது ஒரு நாள் ஒரு மானை துரத்தி கொண்டு எல்லாரும் ஓடினாங்க. அந்த மான் அவங்களுக்கு தண்ணி காட்டிருச்சு. அங்க ஓடி இங்க ஓடி இவங்களால மானை பிடிக்கவே முடியல. ரொம்ப தண்ணி தாகம்.
மிக மிக அதிகமான தண்ணீர் தாகத்தோடு அப்படியே அவங்க எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப நகுலன் மரத்துல ஏறி பார்த்தான். கொஞ்சம் தூரத்துல ஒரு ஏரி மாதிரி தெரிஞ்சுது, ஒரு குட்டை மாதிரி தெரிஞ்சுது. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போனான். அவன் தண்ணி எடுக்க போற போது ஒரு குரல் கேட்டது. நான் இந்த ஏரியினுடைய காவலன், நான் ஒரு யக்ஷன். என்னுடைய கேள்விக்கு பதில் சொன்னா தான் நீ தண்ணியை குடிக்க முடியும் நான் சொன்னான். கேள்வியாவது பதிலாதையோ தண்ணி தாங்க அடிக்குதேன்னு சொல்லி அவன் தண்ணியை குடித்த உடனேயே நகுலன் அந்த இடத்திலேயே விழுந்து மரணம் அடைந்து விடுகின்றான். ரொம்ப நேரம் அவன் வரலன்னு சகாதேவன் அனுப்புற. சகாதேவனுக்கு அதே தான் நடந்தது. அப்புறம் பீமன் அனுப்புறாங்க. பீமன் சும்மா இருப்பானா? அசரீரி, நீ என்ன கேள்வி கேட்குதா? கொன்றுவன். நான் தண்ணியை குடிச்சிட்டு வர இருந்து தண்ணியை குடிச்சா அவனும் செத்துட்டான். கடைசியில் வந்தது அர்ஜுனன். அவனை போன்ற ஒரு வீரன் நம்முடைய எந்த இதிகாசத்திலும் சொல்லப்படவில்லை. அவன் எல்லா இடத்துலயும் அம்பு அடிக்கிறான். அசரீரி தான் எங்க இருக்குன்னு தெரியல, நீ அம்படிச்சு என்ன பையன்? அவனுக்கும் தண்ணி தாக இருக்கும் தானே, தண்ணீரை குடிக்கிறான், அவனும் இறந்துட்டான். கடைசி யார் வர்றாரு? நம்ம தர்மபுத்திரர் வர்றாரு. என்னடா போன தம்பி ஒத்தனையுமே காணுமே. அவருக்கும் ரொம்ப தாகம். பார்த்தா 4 சகோதரர்களும் இறந்து கிடக்கிறார்கள். மகாபாரத கதைப்படி என்ன நடக்கிறது என்றால், 4 சகோதரர்கள் இறந்து கிடப்பதை பார்த்த பிறகும் கூட தர்மருக்கு தண்ணீர் தாகத்தை துறக்க முடியவில்லை. சரி, தண்ணியை குடிச்சிட்டு தம்பியை பார்க்கலாம் தண்ணி குடிக்க போகும்போது அசரீரி சொல்லுகிறது, என் கேள்விக்கு நீ பதில் சொன்னால்தான் இந்த தண்ணீரை குடிக்க முடியும், ஏனென்றால் இது என்னுடைய ஏரி. தர்மபுத்திரர் இருப்பதிலேயே பொறுமைசாலி. தாகத்தெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு சரி கேளுப்பா. அப்போ ஒருத்தரை நீ கேள்வி கேளுன்னு சொல்றதுக்கு என்ன தேவை? எனக்கு பதில் தெரியும் என்ற தன்னம்பிக்கை முதலில் தேவை. திருவிளையாடல் படத்துல நீங்க பார்த்திருக்கீங்களா? நாகேஷ் கிட்ட சிவாஜி கேட்பாரு, கேள்விகளை நீ கேட்கிறாயோ அல்லது நான் கேட்கட்டுமா? நானே கேட்கிறேன், எனக்கு கேட்கதான் தெரியும் நாகேஷ் சொல்வார். நான் பதில் சொல்லுகிறேன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கே ஒரு தன்னம்பிக்கை வேண்டும். நீ கேளு, நான் பதில் சொல்றேன். யக்ஷன் நிறைய கேள்விகளை கேட்கிறார். ரொம்ப அபாரமான பகுதி, அது முழுக்க சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. 1-2 மாத்திரம் சொல்றான். புல்லை விட எது வேகமாக வளரும் என்று யக்ஷன் கேட்கிறான். புல்லு ரொம்ப வேகமா வளர்ந்துருங்க, பார்த்திருக்கீங்களா? புல் வச்சிருக்கிற வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அப்படி திரும்பறதுக்குள்ள வளர்ந்துரும். புல்லை விட எது வேகமாக வளரும் என்று யக்ஷன் கேட்க தர்மன் பதில் சொல்லுகிறான், கவலை என்று பதில் சொல்லுகிறான். என்ன அழகான பதில் இல்ல? கவலை என்பதுதான் வளர்ந்து கொண்டே போவது. ஒரு கவலையிலிருந்து இன்னொரு கவலை, ஒரு கவலையிலிருந்து இன்னொரு கவலை. பையனுக்கு கல்யாணமே ஆகலன்னு கவலை, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாட்டு பொண்ணு மதிக்கவே மாட்டேன்றாளுன்னு கவலை. ஒரு கவலையிலிருந்து இன்னொரு கவலை வந்து கொண்டே இருக்கும். புல்லை விட வேகமாக வளருவது கவலை. பூமியை விட கனமானது எது என்று யக்ஷன் கேட்கிறார். பூமியை விட கனமானது தாய் என்று தருமன் பதில் சொல்லுகின்றார். அவ்வளவு பொறுமையும் தாங்குகிற சக்தியும் கொண்டவள் அவள். இப்படி இந்த கேள்வி பதில். கடைசி கேள்வி ரொம்ப சுவாரஸ்யமானது. வெளியே போனவனுக்கு எது துணை? கல்வி. நீ இருக்கிற ஊர்ல இருக்கிற மட்டும் நீ படிக்காதவனா கூட இருக்கலாம், நீ எப்படியும் பழிச்சுப்ப. ஆனா உன்னுடைய ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போனால் உனக்கு ஒரே ஒரு துணை, உன்னுடைய கல்விதான். இப்ப எத்தனை பேரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எந்தெந்த ஊர்ல இருந்து இங்க டிரான்ஸ்பர் வராங்க? எந்த நம்பிக்கையில வராங்க? அவர்களுடைய கல்வியின் மீது நம்பிக்கை வைத்து வருகிறார்கள். இங்க நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு பெரும் பதவிகளில் அமர்ந்து வேறு வேறு ஊர்களுக்கு நகரங்களுக்கு போகிற போது நீங்க அப்பா அம்மா வழி அனுப்பி வைக்கிற போது அழுவீங்க. இது அப்பாவுக்கு அழவும் தெரியாது. அம்மாவாது காலையில இருந்து அழுது ஒரு வேளை முடிச்சிருக்கோம், அப்பாவுக்கு அழவும் தெரியாது. அழுவ வரும், ஆனா அழ தெரியாது. அப்படியே மலங்க மலங்க நின்றுட்டு இருப்பாரு. எந்த தைரியத்தில் உங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறீர்கள்? அவன் படிச்சிருக்கான், விவரம் தெரிஞ்சவன், எங்க போனாலும் நல்லா இருப்பான் என்ற ஒரு நம்பிக்கையை தருவது எது? கல்வி மாத்திரம்தான். அவ்வளவு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லுகிறார், வீட்டை விட்டு வெளியே போனவனுக்கு எது துணை? கல்வி. வீட்டிலேயே இருப்பவனுக்கு எது துணை? அவனுடைய மனைவி என்று பதில் சொல்லுகிறார். அது வயசான காலத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஒரு பயம் அதிக மாட்டோம், ஒரு பயம் அதிக மாட்டோம். பசங்க எல்லாம் பிஸியா இருப்பாங்க, பேரன் பேத்திலாம் பிஸி ஆயிடுவாங்க. ஆபீஸ்ல ரிட்டையர் ஆயிருப்பீங்க, ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு ஒரு மாலையை போட்டு வீட்டுல கொண்டு வந்து விட்டுருப்பாங்களே, அன்னைக்கு ஃபேர்வெல் அன்னைக்கு உங்களை புகழ்ந்து பேசியிருப்பாங்களே. வீடு மட்டும் எது கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்கன்னா, இந்த ஆளு திரும்ப வந்துடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்கு. அப்போ நம்மை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் நம்மளை மறந்துட்டாங்களா?
நான் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு செஞ்சிருக்கேன். சொந்த தம்பி எப்படி பண்ண தெரியுமா அவனுக்கு? இன்னைக்கு அவன் கூட ஒரு போன் பண்ணி பேச மாட்டேங்கிறான். இந்த கவலை வருகிற போது உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலையோ இல்ல மனசு சரியில்லைன்னா துணையாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஆள் தான். எந்த ஆளை உன்னை கல்யாணம் கட்டினதுல இருந்து எனக்கு எந்த சுகமும் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு வந்தீங்களோ அந்த ஒரே ஒரு ஜீவன் தான் உங்களின் கூடயே இருக்கக்கூடிய ஜீவன். வீட்டிலே இருப்பவனுக்கு எது துணை? அவனுடைய மனைவி. எவன் நிம்மதியானவன்? எவனுக்கு கடன் இல்லையோ, எவன் பிழைப்புக்காக வெளிநாட்டுக்கு போகவில்லையோ, எவன் மதிய உணவை தன்னுடைய வீட்டிலே ஒரு சோறும் கீரையும் தின்கிறானோ அவன் மாத்திரமே மகிழ்ச்சியாக இருக்கிறவன் என்று தருமன் பதில். இது ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த டாபிக்லயே ஃபுல்லா பேசலாம். ஆனா இந்த கதையை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கதை எப்படி முடியுதுன்றது தான் ரொம்ப முக்கியம். எல்லா பதிலையும் தர்மன் கரெக்டா சொல்லிடா. கடைசி கேள்வி, இந்த உலகில் எது மிக ஆச்சரியமானது? தருமன் சொல்லுகிறான், தினம் தினம் எல்லாரும் மரணமாவதை பார்த்து கொண்டும் நான் மாத்திரம் நிலையாக வாழ்வேன் என்று ஆணவத்தோடு சில பேர் இருக்கிறார்களே, அதுதான் ஆச்சரியமானது என்று தருமன் பதில் சொல்லுகிறார். இப்ப யக்ஷனுக்கு சந்தோஷம். ஏன்னா எல்லா கேள்வியிலையும் ஸ்டூடெண்ட் நல்ல மார்க் வாங்கினா டீச்சருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஐயோ நல்லா எழுதிருக்கான், நல்லா எழுதிருக்கான், நல்லா எழுதிருக்கான் டிக்கு போடுது. டீச்சர்களுக்கே பல பிரச்சனைங்க. பாத்தீங்கல்ல, 2 டீச்சர்ஸ் சண்டை போட்டுக்கிட்டு செய்தியில வந்தது. பல பிரச்சனைகள். ஒன்று பசங்களை சொல்ல முடியல. எங்க டீச்சர்லாம் முட்டிக்கு முட்டி என்னை அடிக்கும். ஆனா இன்னைக்கு எந்த டீச்சர் ரொம்ப அடிச்சாங்களோ அவங்க தான் என்னுடைய நினைவிலே ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்காங்க. நான் ரொம்ப கிளாஸ்ல பேசுவேன். ரொம்ப கிளாஸ்ல அதிகமா பேசுற ஆளு நான் தான். கடவுள் பிறக்கிற போது என் தலையில எழுதிட்டாரு, நீ பேச வேண்டும்னு. நான் தப்பா என்ன புரிஞ்சா பக்கத்துல இருக்கிற பிள்ளைகிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு, அது எங்க அக்கா வேற அதே ஸ்கூல்ல படிக்கிறா. இங்க இருக்கிற சின்ன பசங்களுக்குலாம் தெரியும், இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம அக்கா நம்ம ஸ்கூல்லயே படிக்கிறது தான். அதை விட பெரிய பிரச்சனை. அதுவும் அந்த முதல்ல பிறக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளையாவே இருக்கும், நல்ல மார்க் வாங்கிடும், கிளாஸ்ல பேசாது. நம்ம 2வது 3வது பிறந்தது கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். எங்க டீச்சர்ஸ்லாம் அவளுடைய தங்கையா நீ அப்படி சொல்லி சொல்லி அடிப்பாங்க. ஆனா எனக்கு அடிச்சதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. அது எவ்வளவு உதவியா இருந்ததுன்னா, வாழ்க்கையில ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் அடி விழும். எல்லாருக்கும் விழறது தானேங்க. அது இல்லாத ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருப்பானா? இந்த அடி விழற போது நான் நினைச்சுப்பேன், இதெல்லாம் ஒரு அடியா? எங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் அடிச்ச அடிக்கு இதெல்லாம் ஜுஜுபி. இப்ப ஆசிரியர்கள் அடிக்க கூடாது, ஏன்னா நாம அந்த முடிவுக்கு சமூகம் வந்து விட்டது. ஆனா ஆசிரியர்கள் எதையுமே சொல்லக்கூடாது என்ற நிலையில் பிள்ளைகளினுடைய மனம் அவ்வளவு பலவீனம். ஒரு டீச்சர் முடியதானே வெட்ட சொல்லியிருக்கு, முடியதான் வெட்ட சொல்லியிருக்கு. தற்கொலை பண்ணிட்டானே அந்த பையன். முடிதானே, நாளைக்கு வளர்ந்துருயா, இன்னைக்கு வெட்டினா நாளைக்கு வளரும். ஆனா அந்த குழந்தையினுடைய மனம் எவ்வளவு மென்மையான மனமாக ஆகிவிட்டது என்றால், இது கூட ஒரு அவமானம் என்று நினைக்கிற அளவு அந்த மனம் ஆகிவிட்டது. இப்போ இது இன்றைக்கு சமூகத்தில் நமக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. இங்க நிறைய பிள்ளைகள் இருக்காங்க, இல்ல அப்பா அம்மா இருக்கீங்க. இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்று நம்மிடம் கேள்வி கேட்டால், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், ஒருத்தருக்கு காசு கம்மியா இருக்கும், எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கு. எல்லாவற்றையும் விட பெரிய பிரச்சனை, என்னுடைய குழந்தைகள் எந்த தவறான முடிவையும் எடுத்துவிடக் கூடாது என்ற பயம் இருக்கிறது பாருங்கள் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு. அதை விட பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. அப்ப நீ படிக்கலனாலும் பரவாயில்ல சாமி, நீ யார கல்யாணம் பண்ணிக்கிறவ பண்ணிக்கடா சாமி, ஐயோ அப்பா தப்பான முடிவு. இந்த நிலைமையில இன்னைக்கு பெற்றோர்கள் இருக்கிற ஆசிரியர்கள் அப்படிதான். சாமி நீ தலையை வளர்த்தாலும் வள, மொட்டை அடிச்சாலும் அடி, படிச்சாலும் படி, படிக்காட்டாலையும் போ, நல்ல உசுரோட ஆயுசோட இருந்தா நல்லதுரான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா ஒரு நல்ல ஆசிரியருக்கு ஒரு நல்ல மாணவனை அடையாளம் தெரியும். எல்லா கேள்விக்கும் இந்த பிள்ளை எவ்வளவு நல்லா பதில் சொல்லியிருக்கு பாரு, சந்தோஷப்படுற மாதிரி. யக்ஷன் தருமன் எல்லா கேள்விக்கும் சரியா பதில் சொன்ன உடனே சந்தோஷப்பட்டு, உனக்கு நான் ஒரு பரிசு தரேன். உன் சகோதரர்கள் 4 பேர் செத்து போயிருக்காங்கல்ல, இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தனுக்கு மாத்திரம் நான் உயிர் தரேன். யாருக்கு உயிர் வேண்டும்? தருமன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஏன்னா திரும்ப போய் சண்டை இருக்குங்க. இனிமே தானே போய் மகாபாரத யுத்தம் இருக்கு. அந்த யுத்தத்துக்கு மிக முக்கியமா 2 பேர் தேவை. யார் அவங்க 2 பேரு? பீமனும் அர்ஜுனனும் தேவை. இவங்க 2 பேரை கேட்காமல் தருமன்
4 பேர்ல ஒருத்தர் உயிரை தான் தருவியா, நகுலனுடைய உயிரை கொடு என்று தருமன் கேட்கிறான். இப்ப அசரீரிக்கு இந்த யக்ஷனுக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏய், நல்லா யோசிச்சு தான் சொல்றியா நீ? ஏதா டயர்ட் ஆகி தண்ணி தாகத்தினால உளறிய? நல்லா கேளு, பீமனோ அர்ஜுனனையோ கேளு, நகுலனை கேட்டு என்ன பயன்? தருமபுத்திரன் பதில் சொல்லுகிறான், எங்க அப்பாவுக்கு 2 மனைவிங்க. முதல் மனைவி குந்திக்கு நாங்க 3 பேர் பசங்க. 2வது மனைவி மாத்ரிக்கு நகுலனும் சகாதேவனும் மகன். எங்க அம்மாவினுடைய வாரிசாக நான் இருப்பது மாதிரி அந்த இன்னொரு தாயினுடைய வாரிசாக நகுலன் இருக்கட்டும் என்பதனால் அவனுடைய உயிரை கேட்டேன். இது கதை, ரொம்ப நல்ல கதை. இது நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற கதை. ஏன்னா எல்லா சமயத்திலும் நமக்கு பிடித்தது ஒன்று இருக்கும், ஆனால் எது நியாயமோ அது வேறொன்றாக இருக்கும். வாட் இஸ் கம்ஃபர்டபிள் அண்ட் வாட் இஸ் கரெக்ட், இது ரெண்டுத்துக்கும் எப்பவுமே முரண் இருக்கும். இது சௌரியமா இருக்கு, இது சரியா இருக்கு. எதடா செய்யறதுன்னா சௌரியமா இருக்கிறது தான் செய்வோம். வாட் இஸ் கம்ஃபர்டபிள் அதை செய்வோமே தவிர வாட் இஸ் கரெக்ட் அதை அது அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுருவோம். ஆனா தர்மன் சொல்லிக்கிற நியாயம் என்னவென்றால், எது உனக்கு மகிழ்ச்சியை தருமோ, எது உனக்கு நலத்தை சேர்க்குமோ அதை செய்வதை விட எது அறமோ அதை செய்வதுதான் உன்னுடைய கடமை என்பதுதான் இந்த கதையை சொல்லுகிறது. இந்த கதையை சுஜாதா எடுத்துக்கிட்டாரு. சும்மா ஒரு ட்விஸ்ட் இந்த டேல் மத்தான இந்த கதையை சுஜாதா எடுத்துக்கிட்டு இதையே எழுதுறாரு. நம்ம கூட படிச்சுட்டு வரும்போது இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் எழுதுறாரு. கதையில தெரிஞ்ச விஷயம் தானே, நமக்கு தெரிஞ்சதையே இவர் இவ்வளவு நீள கடைசியில ட்விஸ்ட், கடைசியில ஆக்ஷன் கேட்கிறான். 4 பேர்ல ஒருத்தரோட உயிரை உனக்கு நான் காப்பாத்தி தரேன், யாரோட உயிர் உனக்கு வேணும்? இங்கதான் ட்விஸ்ட் வருது கதையில. சுஜாதா எப்படி எழுதுகிறார் என்றால், தருமன் பதில் சொல்லுகிறானாம், கந்தர்வனே உன்னுடைய கேள்விகள் மிகுந்த சுவாரஸ்யமாக இருந்தது, எனக்கு 4 பேர்ல யாருடைய உயிரும் வேண்டாம் என்று தருமன் பதில் சொல்லுகிறான். இப்ப யக்ஷனுக்கு, அடப்பாவி மனுஷா, தம்பியே இல்லாம நீ மாத்திரம் இருக்கணும்னு நினைக்கிறியா? நீ 4 பேர்ல ஒத்தனையாவது கேளு, நீ யாருமே வேண்டாம். ஏன் அப்படி சொல்ற? ஏனென்றால் தருமன் பதில் சொல்லுகிறான், இந்த 4 பேரும் உண்மையில செத்து போகல, இந்த தண்ணீரில் லேசா பென்டத்தால் கலந்து இருக்கிறது. இவர்களை நல்ல வெயில் அடிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் நல்ல தண்ணியை கொடுத்தா அவங்களே எந்திரிச்சுப்பாங்க, நீ யாருடைய உயிரையும் கொடுக்க வேண்டாம் என்று தருமன் பதில் சொன்னதாக சுஜாதா கதையை முடிக்கிறார். இது மகாபாரத கதையை மாற்றலாமா என்றால், கதையை மாற்றுவதற்காக அல்ல, எதையுமே மாற்றி சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு எல்லா கதையிலும் இருக்கிறது. இந்த கதையில தர்மபுத்திரன் ஒரு சயின்டிஸ்டா இருந்திருக்கலாம். ஒருவேளை தன்னுடைய தம்பிகள் உண்மையிலே இறக்கவில்லை, அந்த தண்ணீரில் இருக்கிற பென்டத்தால், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு தெரியும், மயக்க மருந்தது. சர்ஜரிக்கு முன்னாடில லேசா கொடுக்கிறது அந்த பென்டத்தால் தான். அது சாப்பிட்டா கூட கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சுவாங்க, நீ ஒத்தனையும் கொடுக்க வேணாம், 4 பேர் நானே காப்பாத்திக்கிறேன் என்று தருமன் சொன்னதாக சுஜாதா எழுதுகிற போது அந்த கதையை ஒரு சிறு புன்னகையோடு நாம் படிக்கிறோம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எல்லாவற்றையும் மாற்றி யோசிப்பதற்கான ஒரு பாதை இருக்கிறது. ஆனா இதுல எதுல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னாக்க, தவறான கதைகளை நாம் நம்பிவிடக்கூடாது. இப்போ ஜியு போப் இருந்தாருங்க, தமிழுக்கு எவ்வளவோ செய்திருக்கிற மாபெரும் அறிஞர். அவரை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க. அவருடைய கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று ஜியு போப் எழுதி வைக்க சொன்னார்னு. ஜியு போப்போட கல்லறைக்கே நான் போய் பார்த்துட்டு வந்தேன், அப்படிலாம் எழுதி வைக்கவே இல்லை. இது அவங்கவுங்க அடிச்சு விடுற கதை இதெல்லாம். இப்ப இந்த அடிச்சு விடுகிற கதைகளை நாம் நம்பக்கூடாது. ஏனென்றால் வரலாறு முக்கியம் அமைச்சரே, எது நடந்ததோ அதைத்தான் மிகச்சரியாக நாம் நினைவிலே கொள்ள வேண்டுமே தவிர நாம கதைகளை அங்கேயும் இங்கேயுமா சேர்ப்பது என்பது முறையல்ல. இதே மாதிரி இன்னொரு கதை, பாரதியாருக்கும் காந்திக்கும் கடித போக்குவரத்து இருந்ததுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது காந்தி ஒரு முறை பேசுகிற போது ஆங்கிலத்திலே பேசினாராம். பாரதியார் காந்திக்கு கடிதம் எழுதுகிறார், நீங்கள் எதற்காக அந்நியரின் மொழியிலே பேச வேண்டும், உங்களுடைய தாய்மொழியான குஜராத்தியிலேயே நீங்கள் பேசலாம் தானே என்று பாரதியார் காந்திக்கு கடிதம் எழுதினாராம். உடனே காந்தி பதில் போட்டாராம், அது சரி, இதை சொல்லுவதற்கு நீங்கள் ஏன் எனக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதினீர்கள் என்று காந்தி பாரதியாரை கேட்டாராம். பாரதியார் அதற்கு பதில் சொன்னாராம், ஒருவர் செய்தது சரியல்ல என்று நினைக்கிற போது அல்லது ஒருவரை திட்டுகிற போது என்னுடைய அருமையான தாய்மொழியில் நான் அதை செய்ய மாட்டேன், இன்னொரு மொழியில் தான் அதை செய்வேன். நாம கூட கைத்தட்டி ரசிக்கலாம். ஆனா உண்மை என்னவென்றால், இப்படி ஒரு கடித போக்குவரத்து பாரதியாருக்கும் காந்திக்கும் நடக்கவே இல்லை.
ஏனென்றால் காந்தி எழுதிய எல்லா கடிதங்களும் வெளிப்பட்டு விட்டன, எல்லாத்தையும் முறையா தொகுத்திருக்காங்க. இது யாரோ ஆர்வ கோளாறுனால கதை நல்லா இருக்கு, ஆனா உண்மையிலே இது நடந்ததா என்றால் நடக்கவில்லை. எனக்கு அகிரோ குரோசவா இயக்கிய அருமையான ஒரு திரைப்படம் கனவுகள் என்பது, அதுதான் அவருடைய கடைசி திரைப்படம். ஸ்பீல்பெர்க் தயாரிப்பில் உலகத்தில் திரைப்படத்தில் மிக மேதையாக கருதப்படுகிற அகிரோ குரோசவா இயக்கிய அந்த படம் 8 சின்ன துகள்கள் கொண்டது. அதில் ஒன்றுதான் இது. ஒரு இராணுவ வீரன் போர் முடிந்து வருகிறான். போர்க்கள காட்சிகள் அவன் மனத்திலே குழம்பு ஓசைகளாக ஒலித்து கொண்டிருக்கின்றன. போர் என்றால் சாதாரணமானதா? எத்தனை பேர் உயிரை தேவையமாமல் பறிப்பதுதானே போர். அவருக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? அவரை நாம் முன்பின் பார்த்திருக்கிறோமா? கெடுதல் செய்திருக்கிறாரா? ஒரு எல்லையை தாண்டி ஒருவர் வாழ்வதாலேயே அவர் எதிரியாகி போய்விடுகிறாரே. அப்படி அவன் அந்த போர்க்களத்திலே செய்த அந்த போரை பற்றி நினைத்து குற்ற உணர்விலே வருகிறான். உலகத்திலேயே அதிகமாக தற்கொலை செய்து கொள்பவர்கள் சீருடை அணிந்தவர்கள் என்று ஒரு கணிப்பு கூறுகிறது. அதுவும் போர்க்களத்திற்கு சென்றவர்கள் மன அழுத்தத்தின் காரணமாக, மனச்சோர்வின் காரணமாக, மன தொய்வின் காரணமாக, குற்ற உணர்வின் காரணமாக அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று. ஹிரோஷிமா நாகசாகி என்கின்ற அந்த இடங்களில் அணுகுண்டுகளை போட்டவர்கள் பின்னால் மனவேதனைப்பட்டார்கள் என்பதை நாம் படித்திருக்கிறோம். அவர்கள் மிகுந்த வேதனைக்குள்ளானார்கள். அவர்களுக்கு போடுகிற போது இவ்வளவு சேதத்தை இந்த அணுகுண்டுகள் ஏற்படுத்தும் என்பது தெரியவே இல்லை. அப்படி அந்த இராணுவ வீரன் வருகிறான். ஒரு குகைக்குள் சென்று வெளியே வர வேண்டும். அப்போது உடல் முழுவதுமே வெடிகுண்டுகளால் கட்டப்பட்ட ஒரு நாய் அவனை பார்த்து குரைக்கிறது. அவனை கடிப்பதைப் போல பாய்ந்து வருகிறது. அவன் பார்க்கிறான், திகைத்து போகிறான். அந்த நாயை ஒன்றும் செய்ய முடியாது. அவனிடம் துப்பாக்கி இருக்கிறத சுட்டால் அவனும் செத்து போவான். அந்த நாய் குரைக்கிறது. அவன் அந்த குகைக்குள்ளே சென்று வெளியே வருகிறான். அங்கேயும் காத்திருந்து அவனிடம் குரைக்கிறது. வேறொன்றுமில்லை, அவனுடைய உள்ளுணர்வு தான் அந்த நாயாக அவனை பார்த்து குரைத்து கொண்டிருக்கிறது என்று அகிரோ குரோசவா அவனுடைய படம். அதைப்போல கொல்வினை பொழிந்து கூர்குறும் புழுகின் வில்லார் தூணி வீங்க பெய்த என்கிற அந்த பாடலில் மிக அற்புதமாக அகநானூற்றில் போர்க்களம் முடிந்தாலும் போர் முடிந்தாலும் அதன் தாக்கம் மனத்திலே இருக்கத்தான் செய்யும். மலர்கள் கூட குருதிகள் இருக்கிற இடத்தில் சிதறி கிடந்த கொழுப்பு சிதறல்களாகத்தான் தோன்றும் என்பதை மிக நேர்த்தியாக அந்த பாடல் வரையறை செய்திருக்கிறது என்பதை உணர முடிகிறது. பட்டினப்பாளையிலே முசுண்டை என்கிற ஒரு செடி, அந்த முசுண்டை அடர்ந்து படரும். அதனுடைய அந்த பூக்கள் நட்சத்திரங்களைப் போல, விண்மீன்களைப் போல தோன்றுகின்றன என்கிற அருமையான ஒரு வரி இடம்பெற்றிருக்கிறது. அகலிரு விசும்பின் ஆல்போல் வாளிதின் விரிந்த புன்கொடி முசுண்டை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சங்க இலக்கியங்களிலே நாம் குறுந்தொகையில் ஒரு பாடலை பல நாட்களாக கேட்டிருக்கிறோம். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் மயிலியர் செறிய சரிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே என்பதுதான் அந்த பாடல். இந்த பாடலுக்கு நான் ஒரு விளக்கம் சொன்னால் அவர்களுடைய உரைக்கும் ஒரு விளக்கம் சொன்னதை போல இருக்கும். தலைவன் கேட்கிறான், பல மலர்களின் வாசனத்தை அறிந்த தும்பியே, என் மனைவியில் இருக்கிற கூந்தலின் வாசனையைப் போல ஒன்றை நீ கண்டிருக்கிறாயா? எந்த பூவிற்காவது இந்த வாசம் இருக்கிறதா என்று கேட்பதைப் போல அந்த பாடல். இதற்கு ஒரு விவாதம் எல்லாம் நடந்தது. பெண்களுக்கு இயல்பாகவே வாசம் இருக்கிறதா இல்லையா என்றெல்லாம். ஆனால் அறிவியலில் இதற்கு ஒரு பதில் இருக்கிறது. நம் உடலில் செபாசியஸ் சுரப்பி என்கிற ஒன்று இருக்கிறது. அந்த செபாசியஸ் சுரப்பி தலையிலும் இருக்கிறது, மண்டை ஓட்டிலும் இருக்கிறது. அது சுரந்தால்தான் தலைமுடி பளிச்சென்றும் பளபளவென்றும் இருக்கும். அது குறைவாக சுரந்தால்
நம் தலைமுடி அந்த பளபளப்பை இழந்துவிடும். அதிகமாக சுரக்கிற போது வெளியிலே இருக்கிற தூசியெல்லாம் தலையிலே வந்து படிந்துவிடும். அதனால்தான் அடிக்கடி நாம் தலைக்கு குளிக்க வேண்டும். தினமும் குளித்தால் அந்த பளபளப்பு போய்விடும். அந்த பளபளப்பு போகாமல் இருக்க அவ்வப்போது தலைக்கு குளிக்க வேண்டும். இந்த செபாசியஸ் சுரப்பி இருக்கிறதே, இது ஒவ்வொருவர் உடலிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருவர் உடலைப் போல இன்னொருவர் உடலில் நறுமணம் இருக்காது. எனவே அந்த இறையனார் எழுதியதாக கூறப்படுகிற பாடல் அறிவியல் பூர்வமாக சரியானது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். திருவள்ளுவர் அனிச்சம் என்கிற ஒரு பூவை பற்றி குறிப்பிடுகிறார். சங்க இலக்கியத்திலே 178 மலர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதில் குறிஞ்சிப்பாட்டு ஒன்றில்தான் அனிச்சம் என்கிற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கபிலர் 99 பூக்களின் பெயர்களை அந்த குறிஞ்சிப்பாட்டிலே கூறுகிறார். அந்த 99 பேர்களும் உண்மையா என்று பார்த்தால் அவை உண்மைதான். அந்த ஒவ்வொன்றுக்கும் தாவரையியல் பெயர் இருக்கிறது என்று அறிந்து தாவரையியல் வல்லுநர்கள் அந்த பூக்களின் படங்களையும் தாவரையியல் பெயர்களையும் குறித்து வைத்து உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டில் மலராக வெளியிட்டு மகிழ்ந்தார்கள். ஒரு புலவர் பிரகதத்தன் என்கிற வடமொழியை சார்ந்த அரசனுக்கு விளக்கம் கூறுவதாக எழுதப்பட்டதுதான் குறிஞ்சிப்பாட்டு. இன்று தாவரையியல் வல்லுநர்களை கூட 99 பூக்களின் பெயர்களை வரிசையாக சொல்லுங்கள் என்றால் தெரியாது. ஆனால் ஒரு புலவன் 99 பூக்கள் ஒன்றும் கற்பனை அல்ல, நம் தமிழ்நாட்டிலே வளர்கிற பூக்கள், அந்த பூக்களை குறித்து தன்னுடைய 261 வரி கொண்ட பாடலில் எழுதியிருக்கிறான் என்றால் எவ்வளவு இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அத்தனை மகத்தான வாழ்க்கை. அந்த குறிஞ்சிப்பாட்டிலே அனிச்சம் என்கிற ஒரு பெயர் வருகிறது. குறிஞ்சிப்பாட்டு மட்டிலும் தான் அனிச்சம் வருகிறது. திருவள்ளுவர் அனிச்சம் என்பதை பலமுறை கையாளுகிறார். அதிலும் குறிப்பாக விருந்தோம்பலிலே சொல்லுகிறார், மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. விருந்தினர் என்றால் ஏதோ உறவினர்கள் அல்ல, சித்தப்பா மகன் பெரியப்பா மகன் அல்ல, நம் வீட்டிற்கு வருகிற முன்பின் தெரியாதவர்களைத்தான் விருந்தினர் என்று பழந்தமிழர்கள் அழைத்தார்கள். அந்த காலத்தில் சத்திரங்கள் கிடையாது. போகிற வழியில் எந்த வீடு இருக்கிறதோ அங்கே போய் இரவிலே கிடைத்ததை உண்டு மறுநாள் கிளம்பி விடுவார்கள். அவர்கள்தான் விருந்தினர்கள். தமிழ்நாட்டிலும் கிரேக்கத்திலும் தான் முன்பின் தெரியாதவர்களை விருந்தினர்களாக கருதிய பாரம்பரியமும் தொன்மையும் உண்டு. விருந்தினர்கள் வருகிற போது இவர்கள் வந்து விட்டார்கள் என்று முகத்தை சற்று சுருக்கினால் கூட அவர்கள் முகம் சுருங்கிவிடும் என்கிறார் திருவள்ளுவர். எனக்கே அந்த அனுபவம் உண்டு. எனக்கு தெரிந்த ஒருவர் கவிதையெல்லாம் எழுதுவார், நன்றாக பேசுவார், பார்க்கிற போதெல்லாம் வந்து ஒட்டிக்கொள்வார், வாய் நிறைய புகழ்வார். புகழ்பவர்களை நம்பக்கூடாது. அப்படி அவர் மிகவும் நெருக்கமாக இருப்பார். அவருடைய வீட்டிலே ஒரு திருமணம், நீங்கள் வந்துதான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நாங்களும் அது உண்மை என்று நினைத்து கொண்டு ஒரு மாலை வேளையிலே சென்றோம். அப்போது எப்படி அவர் சாப்பிட சொன்னால் உபசரித்தால் சாப்பிடாமல் திரும்பி வர முடியும், ஏனென்றால் இன்னொரு பணி வேறு இருக்கிறது என்றெல்லாம் பேசிக்கொண்டு சென்றோம். உள்ளே போனோம், வரவழைத்தார், அமரச் சொன்னார், அதோடு சரி. அதற்கு பிறகு அவர் எங்கள் பக்கம் கவனிக்கவே இல்லை. எங்களை முதல் வரிசையில் அமர வைத்தார். அதற்கு பிறகு 10 முன்வரிசைகள் முளைத்தன. நாங்கள் 11வது வரிசையிலே இருந்தோம். அதை போல சிலர் நடந்து கொள்வது உண்டு. திருக்குறளிலே 2 பூக்கள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன என்று நான் படித்தேன். ஆனால் மொத்தம் 3 பூக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அனிச்சம் 1, குவளை 1, தாமரை 1, இந்த 3ம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. காணின் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும்
மானிழை கண் ஒவ்வேம் என்று ஒரு குறள். எல்லாம் காமத்துப்பாலில் தான், ஒரே அதிகாரத்திலே வருகிறது. இன்னொன்று தாமரை கண்ணான் உலகு என்று முடிகிறது. தாம் வீழ்வா மென்தோள் துயில் இனிது கொள்க தாமரை கண்ணான், இனிது கொள் தாமரை கண்ணான் உலகு என்பது. திருவள்ளுவர் அனிச்சம் என்கிற அந்த பூவை அடிக்கடி பயன்படுத்தி இருக்கிறார். இரட்டை காப்பியங்களாக இருக்கிற அந்த சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையும் கூட பாடல்கள் வருகின்றன. ஆனால் திருவள்ளுவர் இந்த 3 பூக்களின் பெயரை குறிப்பிட்டிருந்தாலும் மலர் என்பதை அடிக்கடி பயன்படுத்துகிறார். அதில் ஒன்றுதான் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று. இந்த குறளுக்கு விளக்கம் கூறுகிற போது, நீர்நிலை தாவரங்கள் வருகிற வெள்ளத்திற்கு ஏற்ப தங்களுடைய உயரத்தை அனுசரித்துக் கொள்வதைப் போல ஊக்கத்திற்கு ஏற்பத்தான் உயர்வு வரும் என்கிற ஒரு கருத்து கூறப்படுகிறது. நீர்நிலை தாவரங்களையும் மண்ணில் வளர்கிற தாவரங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மண்ணிலே வளர்கிற தாவரங்கள் வெள்ளம் வந்தால் மூழ்கி போய் விடுகின்றன. எந்த வெள்ளத்தால் வாழ்கிறதோ, எந்த நீரால் வாழ்கிறதோ தாவரங்கள், அந்த வெள்ளம் அளவுக்கு அதிகமாக வருகிற போது நிலத்திலே இருக்கிற தாவரங்கள் மூழ்கி இறந்து விடுகின்றன. ஆனால் நீர்நிலை தாவரங்களோ வெள்ளம் வர வர தங்களை உயர்த்தி கொள்கின்றன. எனவே எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தன்னுடைய ஊக்கத்தின் மூலம் தன்னை உயர்த்தி கொள்ளுகிற மனிதன்தான் வாழ்க்கையிலே முன்னேறுவான். வெள்ளம் வரும், வெள்ளத்தை போல எதிர்ப்பு வரும், ஆனால் உங்களுடைய ஊக்கம் உங்களை தூக்கி பிடிக்க வேண்டும் என்பதைத்தான் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இது மூதுரையிலும் வருகிறது. நீரளவே ஆகுமாம் நீராம்பல், கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்று குறிப்பிடுகிறார். இன்னொரு பாடல் இந்த மலர்களை ஒப்பிட்டு, மடல் பெரிது வாழை மகிழிடைது கந்தம் உடல் சிறிது என்று இருக்க வேண்டாம், கடல் பெரிது கண்ணீரும் ஆகாதே அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும். கடல் பெரிதாக இருக்கிறது, ஆனால் அந்த கடலின் நீர் உண்பதற்கு பயன்படாது. அதன் அருகில் சின்ன ஊரலை நீங்கள் தோண்டினால் அந்த தண்ணீர் பயன்படும். வாழை பெரிதாக இருக்கிறது, மனமில்லை, மகிழம் சிறிதாக இருக்கிறது, மனத்தால் மகிழ வைக்கிறது என்று குறிப்பிடுகிறார். சிலப்பதிகாரத்திலே பூக்களை பற்றி சொல்லுகிற போது இயற்கையை மிக அழகாக இளங்கோவடிகள் கூறுகிறார். இல்வளர் முல்லை மல்லிகையோடு அவிழ்ந்த பல்பூம் சேர்க்கை பள்ளியில் கவிழ்ந்த என்று குறிப்பிடுகிறார். பள்ளியில் பொழிந்த என்று குறிப்பிடுகிறார். மல்லிகையும் முல்லையும் பின்னி பிணைந்த மாலை பொழுது என்று அவர் மிக அழகாக கூறுகிறார். மணிமேகலையை பற்றி சீத்தலை சாத்தனார் குறிப்பிடுகிற போது அவள் பூத்தொடுப்பதில் வல்லவளாக இருந்தாள் என்று குறிப்பிடுகிறார். இதை ஏன் குறிப்பிடுகிறார் என்றால், பாடலை சரியாக புரிந்து, வட்டிகை செய்தியும் மலராய்ந்து தொடுத்தலும் கோலம் கோடலும் கோவையின் கோப்பும் கற்று துறைபோகிய பொற்கொடி நங்கை என்கிறார். மலர்களை ஆய்ந்து அதை தொடுப்பது மிகவும் சிரமமான காரியம், எல்லோருக்கும் வராது. மிகுந்த பொறுமை வேறும். மிக மென்மையாக அந்த மலர்களை கையாள வேண்டும். 2 மலர்களை இந்த பக்கமும் 2 மலர்களை அந்த பக்கமும் வைத்து ஒரு முடிச்சு போட வேண்டும். அந்த முடிச்சியை அழகாக போட்டு இழுக்க வேண்டும். அது அளவுக்கு அதிகமாக இழுந்தால் அந்த காம்புகள் அருந்துவிடும். அளவாகத்தான் அதை இழுக்க வேண்டும். அப்படி என்றால் மிகுந்த பொறுமை வேண்டும். பொறுமை உள்ள ஒரு பெண், பொறுமையும் பொறுப்பும் இனிமையும் கலந்தவள் என்பதை மிக நேர்த்தியாக மணிமேகலை என்கிற அந்த வாசகத்தில் மிக நேர்த்தியாக அதை சீத்தலை சாத்தனார் குறிப்பிடுகிறார். நம்முடைய நீதி நூட்களிலே நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மலர்கள்தான் உருவமாக்கப்பட்டிருக்கின்றன. அற்ற குலத்தின் அருநீர் பறவை போல் உற்றுழி தீருவார் உறவல்லர், அக்குலத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போன்றதே ஒற்றி உறவார் உறவு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குளத்திலே நீர் இருக்கிற போது
பறவைகள் எல்லாம் மீன்களுக்காக வரும். ஆனால் நீர் வற்றினாலும் அதிலே இருக்கிற அந்த ஆம்பலும் கொட்டியும் அங்கேயே இருக்கும். அதைப் போல நாம் வறிய நிலையை அடைந்தாலும், துன்பம் வந்தாலும், ஓய்வு பெற்றாலும் நம்முடன் உடனே இருப்பவர்கள் தான் உண்மையான நண்பர்கள் என்று மூதுரையிலே விளக்கம் கூறப்படும். மகிழ்ச்சியாக இருக்கிற போது, பணம் இருக்கிற போது, செல்வம் இருக்கிற போது, செல்வாக்கு இருக்கிற போது எல்லோரும் தேடி வருவார்கள். இவையெல்லாம் கடந்த பிறகு வேதனையாக இருக்கிற போது யாராவது வந்து நம் தோள்களை தட்டி கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என்று சொல்வார்களா? அப்படி ஒருவர் சொன்னால் அவர்தான் உங்கள் நண்பர். நான் படித்திருக்கிறேன். ஒருவனிடம் கேட்டார்கள், உன்னுடைய உடலிலேயே மிகவும் பிடித்த பகுதி எது என்று. அவன் சொன்னான், என் கண்கள் பார்க்க உதவுகின்றன, படிக்க உதவுகின்றன, என்னை அறிஞனாக்கியது, மேதையாக்கியது. ஆனாலும் அதை ஓரளவுக்கு மேல் நேசிப்பதில்லை. என் நாசி பல்வேறு விதமான வாசனைகளை உணர வைத்தது. அவர் சொன்னார் அல்லவா, வாசனை இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை. உண்மைதான். அனாஸ்மியா என்று ஒரு பெயர் உண்டு. வாசனையை இழப்பதற்கு அனாஸ்மியா என்கிற பெயர். வாசனை போய்விடும். பலருக்கு பெருந்தொற்றின் போது போய்விட்டது. வாசனை போனால் நீங்கள் சாப்பிடுவதில் 1/4 பங்கு கூட சாப்பிட முடியாது. நம் வாசனை தான் நம்மை சாப்பிட தூண்டுகிறது. எனவே மூக்கு பிடிக்க சாப்பிடுபவர்கள் கூட மூக்கை பிடித்து கொண்டால் சாப்பிட முடியாது. அப்படி அவனிடம் கேட்டபோது, மூக்கு அழகாக இருக்கிறது, என்னுடைய வாய், நான் மேடைகளிலே பேசி இருக்கிறேன், என்னுடைய கைகளில் அரிய பணிகளை எல்லாம் செய்திருக்கிறேன், ஆனால் இந்த பகுதிகளை நான் அளவுக்கு அதிகமாக நேசிப்பதில்லை. எதை நேசிக்கிறாய்? என் தோள்களை நேசிக்கிறேன். ஏன்? அவைதான் என் நண்பர்கள் ஆறுதலாக கண்ணீருடன் வந்து சாய்ந்து கொள்வதற்கு இடம் கொடுக்கின்றன, அதனால் நேசிக்கிறேன். எப்போது நாம் துன்பம் வருகிறதோ அப்போது அருகே இருப்பவர்கள் தானே நண்பர்கள். அதைத்தான் நாலடியார் குறிப்பிடுகிறது. கோட்டுப்பூ போலே மலர்ந்து பின் கூம்பார் வேட்ப வேட்டதே நட்பான். தோட்ட கயப்பு போல முன்மலர்ந்து பின் கூம்புவாரை நயப்பாரும் நட்டாரும் இல்லை. சில மலர்கள் மலர்ந்து உடனே கூம்பிக்கொள்ளும். அதை போல தொடக்கத்திலே இனிமையாக ஆரவாரமாக சில நட்பு இருக்கும், பிறகு அவை கூம்பிவிடும். அதை போல இருக்கக்கூடாது நட்பு. மலர்ந்தால் எப்போதுமே கூம்பாமல் இருக்கிற நட்பு தான் சிறந்த நட்பு என்று நாலடியாரிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெரிய புராணத்திலே ஒரு அற்புதமான பாடல் ஒன்று வருகிறது. கற்பகத்தின் பூங்கொம்போ காமன் தன் பெருவாழ்வோ, பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ, புயல் சுமந்த விற்குவளை பவளமலர் மதிபூத்த விரைக்கொடியோ, அற்புதமோ சிவனருளோ அறியேன் என்ற அதிசயத்தார் என்பதுதான் அந்த பாடல். கற்பகத்தின் பூங்கொன்போ, குவளை, எத்தனை மலர்கள், எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போல கம்பராமாயணத்திலே ஒரு பாடல். கைகேயி ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாள். அதை இப்போது ராமனிடம் உரைக்கப் போகிறாள். தன்னுடைய தலையிலே மகுடம் ஏறப் போகிறது என்று நினைத்திருந்த ராமனுக்கு அந்த செய்தி அதிர்ச்சியாகத்தானே இருந்திருக்க வேண்டும். மாறுதலுக்கே அதிர்ச்சியாகிற அலுவலர்கள் தானே அதிகம். ஆனால் மகுடமே பறிபோய்விட்டது. அந்த செய்தியை கைகேயி கூறுகிறாள். நீ 14 ஆண்டுகள் ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆழ நீ காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறாள். அப்போது ராமனுடைய முகக்குறிப்புகள் எப்படி இருந்தது என்பதுதான் அது. அன்றலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. அப்போது மலர்ந்த செந்தாமரையை விட அவனுடைய முகம் அந்த செய்தியை கேட்டு மலர்ந்தது என்றால் எத்தனை சமூக நுண்ணறிவு ராமனுக்கு இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு உணர்ச்சி மேலாண்மை இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். புகழேந்தி மலர்களை பற்றி ஒரு பாடலை பாடியிருக்கிறார். மங்கையொருத்தி மலர் கொய்தாள் வன்முகத்தை பங்கயமென்றெண்ணி பாய்வண்டை செங்கையால் காக்கா கைமலரை காந்தல் என பாய்தலுமே வேர்த்தாளை காணென்றான் வேந்து என்பதுதான். ஒரு பெண் ஒரு பங்கைய மலரை போய் பறிக்கிறாள். அதன் மீது ஒரு வண்டு ஏற்கனவே அமர்ந்திருக்கிறது. அது சற்று தொந்தரவு செய்யப்பட்டதால்
அங்குமிங்கும் சுற்றியது. அவள் முகத்தை பார்த்தது. உடனே அவள் முகத்தை ஒரு மலரைப் போல அழகாக இருக்கிறதே என்று அவள் முகத்தை சுற்றியது. அவள் கையால் பயத்தினால் தடுத்து நிறுத்துகிறாள். கைகளை காந்தல் மலர் என்று எண்ணி அந்த காந்தல் மலர் என அந்த கைகளை சுற்றுகிறது. அந்த பயத்தில் அவள் வேர்த்தாள் என்று குறிப்பிடுகிறார் புகழேந்தி. என்ன அழகான கற்பனை பாருங்கள். எத்தனை மலர்கள் ஒரே பாடலில் எத்தனை அழகாக படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.